டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிக்காடிலோ. சிக்கன் பிக்காடிலோ வந்து U.S.A ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ நம்ம சமையலுக்கு போகிற முன்னைக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இதய தின நல்வாழ்த்துக்கள். உலக பிரகாரமாக இன்றைக்கி உலகத்தில் வந்து இதய நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெசிபியை நான் வெளியாக்கியிருக்கேன். ஸோ இதில் சேர்க்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? பொதுவாக சொல்லுவாங்க இதயத்துக்கு வந்து நல்லதில்லை, நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறதுலாம் நல்லதில்லை, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் குடிக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன விஷயம் நல்லதுனாக்கா, எப்படி நீங்கள் இதயத்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அஸ்பாரகஸ், பீன்ஸ், பேரிஸ், ப்ரோக்கலி, chia seed இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா இன்னும் இதயத்துக்கு ரொம்ப பலப்படுத்தும். இதயம் வந்து ஆண்டவர் ஒன்று தான் கொடுத்துருக்காரு, மற்றதெல்லாம் ரெண்டு கொடுத்தவர். இதயத்தை மட்டும் ஆண்டவர் ஒன்று தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வேறு ஸ்பேர் பார்ட் எதுவும் இல்லை. ஸோ நம்ம தான் அந்த இதயத்தை டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுவும் இல்லாமல் இதயத்துக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உணவில், என்னென்ன ஜாமான் சாப்பிட்றது குட் ஃபார் த ஹார்ட் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சமையலுக்கு போகலாமா? தேவையான பொருட்கள்: ஒரு ரெட் பெல் பெப்பர் எடுத்துக்கங்க. ரெட்டில் வேறு கலர் இருந்தால் கூட ஓகே தான், அந்த சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், எல்லோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொந்தின பூண்டு, கொரியாண்டர் லீவ்ஸ் சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் ஒரு பவுல் எடுத்துங்க. எலும்பு இல்லாத கோழி துண்டுகள் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுங்க. சூடாக வந்தோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவு. ஓகே, நம்ம இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். கொந்திய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் வெங்காயம் வெட்டி வச்சிருந்த மஞ்சள் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் அவ்வளோ யூஸ் பண்ணலை, குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்சிகன் போட்டுக்கலாம். ஒரு கேப்சிகன் வந்து கட்டமாக நான் வெட்டி வச்சுருந்தேன். எனி கலர்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். மஞ்சள், பச்சை, சோப்பு. கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறுவோம். இது குக் ஆன பிற்பாடு தான் வந்து நம்ம அடுத்த ஜாமான் போட போகிறோம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். கியூகம்பர் பவுடர், சின்ன சீரகம் பவுடரு ஒரு 1/2க்கு குறைவா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோழி இறைச்சி போடலாம். நான் கோழி இறைச்சி வந்து ஏற்கனவே கட் பண்ணிச்சிட்டேன். போன்லெஸ் சிக்கன் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சியும் பூண்டும் கலந்து எடுத்து மேரினேட் பண்ணிச்சிட்டேன் சமைக்கிற மணிக்கு. ஏன்னா அப்படியே பார்க்க போனால் இது வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு போட்டு கலந்துக்கிது இது வந்து ஆப்ஷனல். என்னோடய விருப்பத்துக்கு நான் போட்டுச்சுன்னா பார்க்க போனால் இந்த ரெசிபியில் வராது. ஏன்னா ஃபாரினில் வந்து U.S.A வந்து மஞ்சள் பூண்டுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மேரினேட்காண்டி, இல்லையா? ஸோ என்னோடய திருப்திக்காக நான் போட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நான் இதிலே லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டேன். டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கிளறி விடுவோம். சிக்கன் வந்து நம்ம போடுறப்ப பிங்க் கலராக இருக்கும், வேக ஒயிட்டாக மாறிடும். ஸோ அது நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடாமல் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாடு சமைச்சு எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் மட்டும் நீங்கள் வாயில் வச்சு ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னாக்கா
ஒரு மாதிரி புளிப்பு, ஏன்னா லெமன் போட்டிருக்கோம்ல. அப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் வாசமாக ஒரு மாதிரி அந்த என்னது வெளியூர் சாப்பாடு அந்த நல்லா அழகாக தெரியும், நல்லா கிளியராக தெரியும். நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்காது, இது வெளியூர் சாப்பாடு மாதிரி தெரியும். அந்த 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 பேல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கல, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோதான், நம்மளோட சமையல் முடிஞ்சு. அவ்வளோதான், போட வேண்டியது இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய சிக்கன் பிக்காடிலோ இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பபாய், டேக் கேர், ஸ்டே ஹோம். Drop it.